Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன மேட்ச் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா IPL மேட்ச் நம்பர் 31 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 பிரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க வச்சு நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட்ல வச்சு நடக்கு. பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா நீ வந்து ஷார்ஜானாலே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தானே இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான். பட் லாஸ்ட் 2 மேட்சாக வந்து இது வந்து ஒரு நியூட்ரல் ட்ராக் மாதிரி மாறிடுச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி அண்ட் துபாய் ரெண்டிலும் மட்டும்தான் வந்து டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணணும், அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருந்தது. ஷார்ஜா வந்து கம்ப்ளீட் வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் 200 ரன் அடித்தா கூட சேசிங்கில் ஷார்ஜா பண்ணலாங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் அதுக்கு லாஸ்ட் 2 மேட்சாக அப்படி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணாங்க, 184 அடிச்சிருந்தாங்க. ரெண்டாவது 132க்கு ஆல் அவுட் ஆனாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இதே ஷார்ஜா பிச்சில். ஸோ அடுத்து திங்கக்கிழமை நடந்த நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட தெரிஞ்சிருக்கும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாஸ் பண்ணி விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 194 அடிக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது பேட் பண்ண கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா 112 ஃபார் 9. ஸோ இதிலே உங்களுக்கு லாஸ்ட் 2 மேட்சை பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஷார்ஜா பிச்சு வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், நீங்கள் அபுதாபி துபாய் மாதிரி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கணும். இங்கே வந்து எப்படின்னா இது வந்து பேட்ஸ்மேன் பிச்சாக இருந்தது, இப்போ அது வந்து கொஞ்சம் பிச்சு மாறி நியூட்ரல் ட்ராக்காக மாறிட்டு இருக்குது. அதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் டாஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணி ஒரு பவர் பிளேயில் நீங்கள் நின்று ஆடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஓவர் போனதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமாக ஒரு ஆடிட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 190 + 200 கூட அடிக்கலாம். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுது. இங்கே அது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு, ஸோ இங்கே எப்படி அபுதாபி துபாயில் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் ஷார்ஜாலும் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வின் பண்ணுவாங்கங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹெட்வெட் இந்த 2 டீமுக்கான ஹெட்வெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இதுவரை 12 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டோட ஸ்கோர் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164. ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், டேவிட் படிக்கல், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபே, கிறிஸ் மோரிஸ், இஸ்ரு உடானா, ஹேந்தர் சகல், நவ்தீப் சைனி, முகமது சிராஜ். இந்த டீமை பொறுத்தவரை இது ஒரு வின்னிங் டீம்னே சொல்லிடலாங்க. ஓப்பனிங் பவராக இருக்குது, மிடிலும் பவராக இருக்குது, அண்டு பவுலிங்கும் பவராக இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஆரன் ஃபின்ச் அவர் டீசெண்டாக அவர் ஸ்கோர் பண்ணுறாரு. படிக்கலும் அவர் கூட செம்மையான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. ஸோ இவங்க என்னென்னா ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆகிட மாட்டாங்க. இப்போ மற்ற டீம்னா வைங்களேன், ஸ்டார்டிங்லேயே யாராவது ஒருத்தர் அவுட் ஆவான்னு சொல்லலாம், டக் அவுட் ஆகுதுக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ நிற்கிறாங்க. அதுதான் ஆர்சிபியோட பவரே. ஓப்பனிங் நின்னதுக்காக தான் மிடில் அவங்க கூட சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 84 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு, பயங்கரமான ஒரு நாக்கு. ஸோ இந்த மேட்ச் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். விராட் கோலியும் போன மேட்ச் வந்து ஏபிடி அடிச்சாலும் விராட் கோலி வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான் அடித்தார். ஸோ இங்கே எல்லாமே வாஷிங்டன் சுந்தர்லாம் பவர் பிளேயில் பயங்கரமாக போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 அவருக்கு வந்து கிரெடிட்ஸ் 8 தான் இருந்தது, இப்போ 85 ஆக்கிட்டாங்க. சிவம் டூபே, ஸோ அவர் அதே மாதிரி தான் டீமுக்கு தேவைங்கிற நேரத்தில் அவர் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் இது இருந்தது. கிறிஸ் மோரிஸ், இஸ்ரு உடானாலாம் ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரு உடானா பொறுத்தவரை ரன்னு நிறைய விடுக்கிறாரு, ஆனால் விக்கெட் எடுத்துடுறாருங்க. செகல் ஒரு டீசெண்டான போடுறாரு. இந்த பிச்சில் அவருக்கு மோர் எஃபெக்டிவாகவும் இருப்பார். சைனி மோர் எக்ஸ்பென்சிவ் தான், அண்ட் அட்ஸ் சேம் டைம் விக்கெட் எடுக்கிறாரு. சிராஜ் நல்லா ஒரு விக்கெட் எடுக்கிறாருங்க. அவரை பற்றி எவ்வளோ ஒரு விமர்சனம் இருந்தாலும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் எடுக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஆர்சிபி என்ன ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா குர்க்ரீத் சிங்கை உள்ளே போடுறாங்க, அண்டு முகமது சிராஜை ட்ராப் பண்ணிடுறாங்க. சார் ஒரு பவுலர் அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா குர்க்ரீத் சிங்கை வெளியே போட்டுட்டு முகமது சிராஜை உள்ளே போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்கோர் அவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பவுலிங் அட்டாக் பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆப்போசிட் டீம் பவுலிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆர்சிபி கை ஓங்குற மாதிரி எனக்கு தோணுது. கிங்ஸ் 11 பஞ்சாபோட இப்போ பிளேயிங் 11 பார்ப்போம். கேஎல் ராகுல், கிறிஸ் கேல், மயங்க் அகர்வால், நிக்கோலஸ் பூரான், மன்தீப் சிங், சிம்ரன் சிங், கிறிஸ் ஜார்டான், முஜிபுர் ரஹ்மான், ரவி பிசோனி, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இங்கே கேஎல் ராகுல் மட்டும்தான் அவன் டீமுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், நிக்கோலஸ் பூரான், இந்த 3 பேரை நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் கேஎல் ராகுலோட பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த
3 பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் தூக்கிட்டீங்க, கேஎல் சேர்த்துக்கோங்க, டாப் 4 நீங்கள் தூக்கினாலே ஒரு பெரிய ஆர்சிபிக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆயிரும்ங்கிறது. ஆனால் தூக்குறது ரொம்ப கஷ்டம். இவங்க நின்றுட்டாங்கன்னா இவங்க தாறுமாறாக அடிப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய இது. ஸோ கிறிஸ் கேல் இந்த மேட்ச்சில் வராரு மேக்ஸ்வெலுக்கு பதிலாக. ஸோ இது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தான். அண்ட் மன்தீப் சிங் கொஞ்சம் டீசெண்டாக ஆடுறாரு. நான் மிடில் ஆர்டருங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் ஃபோரை தூக்குனா அவ்வளோதான், மிடில் ஆர்டர் முடிஞ்சுது. பவுலிங்கும் பெருசாக இல்லை. கிறிஸ் ஜோர்டான் கிட்டேருந்து பெரிய அளவு ஒரு தாக்கம் இல்லை. முஜிபுர் ரஹ்மான் கிட்டே இல்லை. ரவி பிசோனி டீமுக்கான தேவையான எல்லாமே இருக்குது. நல்லா பவுலிங் போடுறாரு, விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. ஸோ எல்லோரும் முகமது ஷமி தான் நல்லா போடுவாருன்னு பார்த்தா இங்கே ஹர்ஷ்தீப் சிங் வந்து செமையாக போட்டுட்டு இருக்கிறாங்க. யங் டேலண்ட் பவுலர். ஸோ அவர் ஏன் லாஸ்ட் 2 மேட்ச்சை கொண்டு வந்தாங்கன்னு தெரில. இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். முகமது ஷமி பொறுத்தவரை மோர் எஃபெக்டிவாக இல்லை. இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் முதல் 2 மேட்ச் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் ஒரு ஃபெயிலியர்னு தான் நான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும். இன்றைக்கி கிறிஸ் ஜோர்டான் பதிலாக ஷெல்டன் கார்ட்டர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ராகுல் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணலை. ராகுல் கேப்டன் மட்டும் தான் இருக்கிறார். விக்கெட் கீப்பிங் சிம்ரன் சிங் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் டீசெண்டாகவும் சொல்ல முடியாது, ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து இப்போது எனக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப் மேலே வந்து ஒரே ஒரு டவுட் வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாஸ் வின் பண்ணிடுறீங்க, நீங்கள் பேட் பண்ணுறீங்க, ஒரு 180 ரன்ஸ் நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன். ஸோ அடுத்து 2வது ஆர்சிபி வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபி 181 டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்ககிட்ட என்ன ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது அவங்கள வந்து விக்கெட் எடுக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அந்த விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ அதே சமயம் 180 அடிக்க விடுவாங்களா அவங்க ஆர்சிபி பவுலர்ஸுங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஸோ இங்கே சகல் இருக்கிறார், இஸ்ரூடானா, கிறிஸ் மோரிஸ், நவதீப் சைனி, சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், 10க்கு பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா பஞ்சாப் அவ்வளோ அடிக்க விடுவாங்களாங்கிறது ஒரு இது. ஆனால் இங்கே நின்றுட்டாங்கன்னா அடிப்பாங்க, அதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட் துபாயில் நடந்த மேட்சையும் நான் இங்கே சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ கிங்ஸ் 11 பஞ்சாப் 7 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஆர்சிபிக்கு எதிராக மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் துபாய் பிச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 206 ரன் அடிச்சு அந்த மேட்ச்சில் கேஎல் ராகுல் மட்டும் 132 அடிச்சாங்க. ஆனால் அப்போ வந்து இஸ்ரூடானா அண்ட் கிறிஸ் மோரிஸ் இல்லைங்கிறதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிற விரும்புகிறேன். அப்போ ஸ்டெயின் இருந்தார். ஸோ இப்போ அவங்க பவுலிங் அட்டாக் கொஞ்சம் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் அதை அவங்க பவுலிங் அட்டாக்கை அவங்க பவுலிங் பேட்டிங் அண்டு ஃபீல்டிங் அப்புறம் மிடில் ஆர்டரை கம்பேர் பண்ணும்போது கிங்ஸ் 11 பஞ்சாப் கொஞ்சம் இல்லை, ரொம்ப வீக்காக தான் இருக்கிறாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப்னா ராகுல் அண்ட் மயங்க் பூரான், அவ்வளோதான். அந்த 3 பேரை தாண்டி பெரிய வேறு யாருமே நீங்கள் தேட முடியாது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரவி பிசோனி அண்ட் ஹர்ஷீப் சிங், அவ்வளோ அந்த 5 பேரை சொல்லலாம், அவ்வளோதான். முகமது ஷமி விக்கெட் எடுக்காமல் கொஞ்சம் திணற தான் செய்தார். விக்கெட் டேக்கரை வந்தாருன்னா நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும், அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரீம் லெவலில் 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லீக் டீம், எட்வெண்ட் கார்டஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மேட்ச்சில் பயங்கரமாக கிரெடிட் இஷ்யூ இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நிறையா போடாதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் போடாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏபி டிவில்ஸ் எடுத்தீங்க, கேஎல் ராகுல், விராட் கோலி அண்ட் படிக்கல், மயங்க் அகர்வால் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே பவுலிங்கை நீங்கள் எடுக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிறிஸ் மோரிஸ் வேணும், என்னால் வந்து சகல் எடுக்க முடியல, அண்ட் முகமது ஷமி என்னால் எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நீங்கள் ஒரு மெயின் பிளேயர், ஏதாவது ஒரு மெயின் பிளேயர் விட்டால் தான் நீங்கள் இன்னொரு பிளேயர் எடுக்க முடியும். இங்கே நான் மயங்க் அகர்வால் விட்டு தான் கிறிஸ் கேல் போயிருக்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து ராகுல் பூரான் அண்டு மயங்க் அகர்வால், ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி, படிக்கல் இவங்கள விட்டுட்டு நீங்கள் போகிறது கஷ்டம். யாராவது ஒருத்தர் விட்டாலும் உங்களுக்கு கஷ்டம்தான். ஸோ ஏன்னா இந்த 6 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஒருத்தரா ஒரு 3 பேர் கூட 3 இல்லை 6 பேர் கூட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஷார்ஜா பிச்சில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் காண்டஸ்ட்டை போடுங்க. காண்டஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஸோ நம்மளால் வெற்றி பெறுது. ஏன்னா இங்கே கிரெடிட் இஷ்யூ தான் மெயின் பிரச்சனையே. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் டாஸை வின் பண்ணிவிட்டு இப்போ ஆர்சிபி டாஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நீங்கள் ஆர்சிபியிலேருந்து ஒரு 7 பேர் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆர்சிபியிலேருந்து இங்கே பஞ்சாப்லேருந்து ஒரு பவுலரோ இல்லை 2 பவுலரோ வச்சுக்கிட்டு ஒரு 3 பேட்ஸ்மேன் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் காண்டஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதான் என்னோடய ஸ்மால் லீக் எட்வெண்ட் காண்டஸ்ட்கான டீம். இப்போ கிராண்ட் லீக் டீம் பார்ப்போம். கிராண்ட் லீக்கில் ஏபி டிவிலியர்ஸ், லோகேஷ் ராகுல், விராட் கோலி, படிக்கல், மயங்க் அகர்வால், மன்தீப் சிங்,
ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் வாஷிங்டன் சுந்தர், ஈஸ்வர் உடானா, சகல், ஹர்ஷ்தீப் சிங், பிசோனி எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே கேப்டனாக விராட் கோலி போட்டிருக்கிறேன். விராட் கோலி வந்து ஸோ அவர் நல்லா கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி தான் மயங்க் அகர்வாலும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து என்னால் வந்து கிறிஸ் மோரிஸ் எடுக்க முடியல. அதான் சொன்னோம்ல, ஒருத்தரை விட்டா ஒருத்தர் எடுக்க முடியாது. இங்கே நான் கிறிஸ் கெயிலையும் எடுக்க முடியல, நிக்கோலஸ் புரானையும் எடுக்க முடியல. ஸோ பயங்கரமான கிரெடிட் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. என்னால் வந்து டிவிலஸ் விராட் கோலி படிக்கல, அவங்களையும் ட்ராப் பண்ண முடியல, என்னால் ராகுலையும் ட்ராப் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் பவுலர்ஸில் யாராவது ஒருத்தர் நீங்கள் கம்மி பண்ணி 8.5 கிரெடிட்ஸில் ஒரு 2-3 பவுலரை நீங்கள் எடுத்துகிட்டு தான் போய் ஆகணும். சகல் நான் எடுத்துருக்கேன். ஆனால் என்னால் 2 டீம்லேயுமே பாருங்கள் முகமது ஷமியை என்னால் எடுக்க முடியல. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு பிளேயர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னொரு பிளேயருக்கு பயங்கரமாக அடியாலும் பேட்ஸ்மென்ஸ்லாம் நிறைய கிரெடிட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது ஒரு லோகேஷ் ராகுல், டிவிலியர்ஸ், விராட் கோலி, மயங்க் அகர்வால் பாயிண்ட்ஸ்லாம் கிரெடிட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லா பார்த்துட்டு டாஸ் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நிறைய உங்களுக்கு ரொம்ப போடாதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ரொம்ப நிறைய கண்டஸ்ட்டில் போடுறாங்க. ஸோ லெஸ் கான்டெஸ்ட்டில் போடுங்க, கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் போடுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் கிரெடிட் இஷ்யூ தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை நீங்கள் விட்டு இன்னொருத்தரை எடுக்காமல் போனீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய இது. ஸோ இங்கே வந்து ஏன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபை பொறுத்தவரை இங்கே வந்து பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கு, அந்த டாப் 3 தான். அதனால் அங்கே அப்படி கிடையாது, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் அதையும் எடுக்கணும் இதையும் எடுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்மால் லீக் ஆகட்டும் கிராண்ட் லீக் டீம் போடுங்க, கான்டெஸ்ட் போடுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெலிகிராம் சேனல் ஆஃப்டர் டாஸ்க்கு அப்புறம் நான் வந்து டெலிகிராம் சேனலில் போடுறேன். ஸோ யார் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்களோ அது அடிப்படையில் நான் வந்து உங்களுக்கு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.